Hi everyone, welcome back to another video. Cook with Comali season 4 la Sivaangi immunity win பண்ண ரெசிபியான கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். சேம் அதே கப்பால 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதல வாட்டர் ஆட் பண்ணி 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு இத வந்து ஒரு 1/2 an hourக்கு நம்ம சோக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சோக் ஆயிடுச்சு. அகைன் வந்து நம்ம இத ஒரு குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பருப்பு and ரைஸ் மெஷர் பண்ண சேம் அதே கப்பால 1.5 கப் milk and 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். and இதுல வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில்ஸ்க்கு நம்ம ஹை ஃப்ளேம்ல and 2 விசில்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 1.5 கப் கல்கண்டு, ஒரு 5 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி இது வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடரா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா நல்ல குழைவா வந்து குக் ஆயிருக்கு. இத வந்து நம்ம ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த கல்கண்டு, ஏலக்காய் and அந்த பச்சை கற்பூரம் இந்த பவுடரை இப்போ இந்த பொங்கல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் வந்து கெட்டியா இருக்கு இல்லையா? இப்போ இது நம்ம கல்கண்டு ஆட் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் வந்து பொங்கல் இலகி வரும். இந்த பொங்கல் நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இத குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1.5 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொங்கல்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கீ, ஏலக்காய் தூள், கல்கண்டு and பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் கீ ஆட் பண்ணி கீ மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா திராட்சை அண்ட் முந்திரி ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற கல்கண்டு பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக் வித் கோமாளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.